நான் வந்து சாக்லேட் மில்க் ஷேக் சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு சூப்பரா வந்துருந்துச்சு. அந்த ரெசிபி தான் இப்போ எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 2 பேக்கெட் பால் எடுத்துக்கிட்டு 2 பேக்கெட் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பிஸ்கெட்டை வந்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் பிஸ்கெட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அதையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அரை பேக்கெட் பாலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு பேலன்ஸ் இருக்க பாலை வந்துட்டு 1.5 பேக்கெட் பால் வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை வந்துட்டு ஒன்ஸ் அரைச்சிக்கலாம். இது வந்து அரைக்கும் போதே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் போட்டுக்கிட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இல்லாததுனால ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் சில்னஸ்க்காக. அப்புறமா வந்து 1 டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் ரெடி பண்ண மில்க் ஷேக்கை ஒரு கப்பில் ஊற்றிட்டு பிஸ்கெட் பவுடரை ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி மேலே போட்டுக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு ஸ்ட்ரா போட்டு சர்வ் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.